நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன்னா அதிகமான வீடுகள் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அவரே வருவார். முதலமைச்சர் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவார். நாங்க போவோம். அதிகமான திட்டங்கள் சென்னையில் மட்டும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் பத்தி பேசுறீங்க. மெட்ரோ ரயில்ல ஃபைல சரியா ஃபாலோ பண்ணி அனுப்பல. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ஃபைல சின்ன கோரி போடுவாங்க. டிபார்ட்மெண்டோட பிரச்சனை அதுக்கு நிவர்த்தி பண்ணி நீங்க அனுப்பணும். பாப்புலேஷன் கூட சரியா அனுப்பல. எவ்வளவு பாப்புலேஷன் கோயம்புத்தூர் இருக்கிறது இப்ப பாப்புலேஷன் போட்டு அனுப்பணும். இதெல்லாம் சரியா அனுப்பாம அதை விளம்பரப்படுத்துறீங்க. சென்னைக்கு மெட்ரோ ரயிலுக்கு மட்டும் எடப்பாடியார் போய் 63,000 கோடி ஒரே இதில் வாங்கிட்டு வந்தாரு. மெட்ரோ ரயில் திட்டம் நடந்துட்டு இருக்குது. அம்மா இருக்கும்போது கொண்டு வந்து திட்டம் அது. ஆகவே கோவை மாவட்டத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவோம். அதிமுக ஆட்சி முடிஞ்சது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு வெஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வேலை நடந்திருக்குது. நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி கேட்டு 400 கோடி ஒதுக்கி கொடுத்தோம். இன்னைக்கு அந்த வேலையை ஒன்றும் முடிக்கல. ஆகவே நம்ம கொண்டு வந்த திட்டங்களே திமுக ஒன்றும் முடிக்கல. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன்னா அதிகமான வீடுகள் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அவரே வருவார். முதலமைச்சர் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவார். நாங்க போவோம். அதிகமான திட்டங்கள் சென்னையில் மட்டும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் பத்தி பேசுறீங்க. மெட்ரோ ரயில்ல ஃபைல சரியா ஃபாலோ பண்ணி அனுப்பல. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ஃபைல சின்ன கோரி போடுவாங்க. டிபார்ட்மெண்டோட பிரச்சனை அதுக்கு நிவர்த்தி பண்ணி நீங்க அனுப்பணும். பாப்புலேஷன் கூட சரியா அனுப்பல. எவ்வளவு பாப்புலேஷன் கோயம்புத்தூர் இருக்கிறது இப்ப பாப்புலேஷன் போட்டு அனுப்பணும். இதெல்லாம் சரியா அனுப்பாம அதை விளம்பரப்படுத்துறீங்க. சென்னைக்கு மெட்ரோ ரயிலுக்கு மட்டும் எடப்பாடியார் போய் 63,000 கோடி ஒரே இதில் வாங்கிட்டு வந்தாரு. மெட்ரோ ரயில் திட்டம் நடந்துட்டு இருக்குது. அம்மா இருக்கும்போது கொண்டு வந்து திட்டம் அது. ஆகவே கோவை மாவட்டத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவோம். அதிமுக ஆட்சி முடிஞ்சது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு வெஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வேலை நடந்திருக்குது. நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி கேட்டு 400 கோடி ஒதுக்கி கொடுத்தோம். இன்னைக்கு அந்த வேலையை ஒன்றும் முடிக்கல. ஆகவே நம்ம கொண்டு வந்த திட்டங்களே திமுக ஒன்றும் முடிக்கல.